ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஜேகேவோட கோல்ஸ் யூ ஃபால் இன் லவ் ஸ்கூல் கோல் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். போன எபிசோடில் ஜேகேஓ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார், ஒயனும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இந்த எபிசோடில் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்களும் ஜேகேவும் பீச்சில் உட்காந்துட்ருப்பீங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. அப்புறமா ஜேகே உங்களை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவரும் வீட்டுக்கு போயிருப்பார். அவருக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பினஸ். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சி போன அவர் லவ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. இன்றைக்கி தான் அவர் வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்குறாரு, அவ்வளோ ஹாப்பியாக தூங்கிட்டுருக்காரு. நீங்களும் இங்கே அப்படி தான் ஹாப்பியாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு புது ஃபீலிங்காக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஜிம்மினிட்டையும் நினச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்களா, கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் ஓகே, நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்குறீங்க. இந்த நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கீங்க. எப்பயும் போல் ஜெய்கவும் வந்து நின்றுட்டுருக்காரு. பட் நீங்கள் ஜியா கூட அவன் போயிருக்கான்னு சொல்கிறீங்க. அவரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, எப்பயும் போல் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ நீங்களும் சொல்கிறீங்க வர வேண்டாம், மார்னிங் நானே போயிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் மட்டும் வாங்கிட்டேன். பட் ஜேகேக்கு வந்து உங்களை மார்னிங் பார்த்துட்டு போய் வேலை செஞ்சதான் அவருக்கு ஒர்க் போகுது. ஸோ அதாலே அவர் வந்து மார்னிங் வந்துடுறாரு. நீங்கள் வேணாம் ரெண்டு டைம் சொல்லி பார்த்துருப்பீங்க, அவர் வந்துட்டு வராருன்னு சொல்லிட்டு நின்று விட்டுட்ருப்பீங்க. ஸோ உங்கள் டேஸ் இப்படியே போகுது, ஹாப்பியாக போகுது. இங்கே ஜிம்மின் சைடு பார்த்தானா ஹாஸ்பிட்டலில் ஜிம்மின் பேஷண்ட்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்க. ஜிம்மினை அவங்க பார்க்கல, கீழே கொஞ்சிட்டே உள்ளே வாங்கன்னு சொல்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்குன்னு கேட்குறாரு. அது வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஜியா தான். ஸோ ஜியா ஜிம்மினை பார்த்துட்டு, டாக்டர் எனக்கு நெஞ்சிலாம் ஒரு மாதிரி படப்படன்னு வருது டாக்டர், பசி எடுக்க மாட்டேங்குது டாக்டர், மனசு என்கிட்டயே இல்லை டாக்டர், என் மனசை யாரும் திருடிட்டாங்க டாக்டர், நீங்கள் கண்டுபிடிச்சி தருவீங்களா அப்படின்ட்டு ஜியா ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. ஜிமின் இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறாரு. அது ஜியா தான். ஜிமினுக்கு டென்ஷன் ஆகுது, பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நீங்கள் அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் ஜியா, இங்கே வந்துருக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், உங்கள் மனசை யார் எதிரானு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜியா வந்து அப்படியே டாக்டர், பட் என் மனசை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் விட்டுட்டு போயிருக்கேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு ஜியா மெதுவாக எழுந்துச்சு வந்து ஜிம்மினோட லேப்பில் உட்காடுறாங்க. ஜிம்மினுக்கு டென்ஷன் ஆகுது, என்ன ஜியா பண்ணுற, ஏந்திரா அப்படின்னு கத்துறாரு. ஜியா கண்டுக்கவே இல்லை. ஜிம்மினோட லேப்பில் வந்து உட்காந்துட்டு அவரோட தலைக்கு பின்னாடி லாக் பண்ணுவாங்கள்ல 2 கை வச்சு, அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு படப்படப்புன்னு வருது. ஜியா அவர் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, என்ன ஜிமினா, என் மனசை யார் திருடினாலும் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிமினா அவ்வளோதான், ஒரு ஹார்ட் பீட் சுத்தம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஸோ ஜியாக்கு என்ன அப்படியே மெதுவாக ஜிமினோட லிப் கிட்ட தான் போகுது. ஸோ ஜியா ஜிமினோட லிப்பில் அப்படின்னு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினா அவ்வளோதான், ஜிமினுக்கு வடன்னு வந்துருச்சு. அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது இல்லை, அப்படியே ஷாக்காக வந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்து ஜியா லைட்டாக ஜிமினோட ஜஸ்ட்டில் வந்து லைட்டாக அப்படி டேப் பண்ணுவாங்கள்ல, லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிட்டேன், இன்றைக்கி இது போதும் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க வெளியே. ஸோ ஜிமினி ஷாக்கில் உட்காந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே நர்ஸு உள்ளே வந்து ஜிமின் சார் அது சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் சுயநினைவுக்கு வராரு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஐயோ என் ஃபஸ்ட் கிஸ் திருடிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு அடிச்சுட்டு புலம்புறாரு. என் ஃபஸ்ட் கிஸ் போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. இங்கே ஜியா வெளியில் சிரிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. அவங்க மனசுக்குள்ளே இந்த நாய்க்கு என்னை பிடிக்குது, ஆனால் பிடிக்காத மாதிரி நடிக்கிறான், இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஜேகே சைட் பார்த்தோன்னா ஜேகேவும் வயனும் ஜாலியாக சுற்றுறாங்க, வெளியே போகிறாங்க. ஜேகே நிறையா எனக்கு வாங்கி கொடுக்குறாரு. வயனும் க்யூட்டாக அதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வயனுக்கும் எக்ஸாம்லாம் கிட்ட வந்துட்டுருக்கு. ஒரு நாள் ஜேகே வரவே இல்லை. மார்னிங் வயனும் பார்க்குறாங்க, ஓகே அவர் ஒர்க்குக்கு போயிட்டார் பிறகுது வரல போகலன்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு உறுத்தல், ஏன்னா ஜேகே எவ்வளோ நாள் இருந்தாலும் வந்துடுவார், எவ்வளோ டைம் இருந்தாலும், எவ்வளோ டைம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, காலை வந்துட்டு வயனை பார்த்துட்டு தான் போவார். ஸோ வயனுக்கு ஒருத்திட்டே இருக்குது. ஜேகே கால் பண்ணி கேட்குறாங்க. அங்கே ஜேகே உடம்பு சரியில்லை, அவர் டயர்டாக பார்த்துட்ருக்காரு. வயன் கால் பண்ணோன்னே அட்டன் பண்ணிட்டு சொல்லு வயன் அப்படின்னு சொல்லிட்டு சோலே தான் மாதிரி பேசுகிறாரு. ஸோ இங்கே வயன் என்னாச்சு ஜேகே வரலையான்னு கேட்குறாரு. இல்லை வயன் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு பொறுமையாக பேசுகிறாரு. இங்கே ஜேகே நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்குறாரு. இல்லை போயிட்டுருக்கேன், நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் சரி பார்த்துப்போன்னு சொல்லிட்டு
ஃபோன் கட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, நீங்கள் ஸ்கூல் கிட்டே போயிட்டீங்க. ஷா கிட்டே திரும்பி நீ ஸ்கூலுக்கு போய் ஷா நான் ஜேகேவை பார்த்துட்டு வரேன். ஷாக்கும் தெரியும் நீங்கள் ஜேகேவை லவ் பண்ணுறது. ஸோ அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நீங்கள் ஜேகே வீட்டுக்கு போகிறீங்க. உங்களை ஜேகே அவர் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருப்பார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் வீடு. ஸோ நீங்களும் அவர் வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகேவோட காலிங் பில் அடிக்கிறீங்க. மெயின் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஜேகேட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு. நீங்கள் அவளுக்கு சொல்லாமல் தான் வந்திருப்பீங்க. மெய்ட் பார்க்குறாங்க. யார் வேணும்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி ஜேகே சார் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. அவர் மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு சொல்லிட்டு மெய்ட் சொல்கிறாங்க. அப்படியா, நான் மேலே போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. நீங்கள் ஜேகேவோட ரூம் டோர் கிட்டே தான் நின்றுட்டுருக்கீங்க. மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ரூமே இருட்டாக இருக்குது. ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே லைட் இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே தூங்கிட்டு இருக்காரு. பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்கார். நீங்கள் ஜேகே கிட்ட மெதுவாக போகிறீங்க. ஜேகேவோட பெட்டில் ஜேகேக்கு பக்கத்துலேயே படுக்கிறீங்க. போய் டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணி தூங்குறீங்க. ஸோ ஜேகேக்கு நீங்கள் கட்டி பிடிச்சோன்னே ஜேகேக்கு சென்ஸாக இருக்கும். மெதுவாக கதவு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் தான் அவர் முன்னாடி இருக்கீங்க. ஸோ ஜேகே ஸ்கூலுக்கு போலியான்னு கேட்குறாரு. தலையாட்டுறீங்க. டேப்லெட் போட்டியான்னு கேட்குறீங்க. இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் மெயின் வந்து டோரை தட்டுறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துருக்கீங்க கஞ்சி ரெடி பண்ண சொல்லி. நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து அவருக்கு ஊட்டி விடுறீங்க. ஜேகே ரொம்ப முடியாமல் இருக்காரு. சூழல் இல்லாத மாதிரி இருக்காரு. நீங்கள் கஞ்சம் மெதுவாக ஊதி ஊட்டி விட்டுருக்கீங்க. அவரும் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அவருக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறீங்க. அவரும் அதை சாப்பிட்டு சரி நீ தூங்குன்னு சொல்கிறீங்க. அவரும் படுக்கிறாரு. அவருக்கு ஹெட்டெலாம் வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு காலெலாம் அமுக்கி விட்றீங்க. அவருக்கு அந்த ஜுரத்துலேயும் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் அவருக்கு யாருமே இருந்ததில்லை, இந்த மாதிரி பண்ணதும் இல்லை. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஜுரத்துலேயும் அவருக்கு அந்த ஹாப்பினஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஸோ அப்படியே தூங்குறாரு கண்ணை மூடிட்டு. நீங்களும் அவரை பக்கத்தில் படுத்து டைட்டாக் பண்ணி தூங்குறீங்க. அவருக்கு அந்த வார்ம்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டைட்டாக் பண்ணிவிட்டு அவரும் தூங்குறாரு நல்லா. உங்களுக்கு உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்களும் ஏஞ்சி ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. அது ஷா தான் ஃபோன் அடிச்சிருக்காங்க. நீங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. சொல்யூஷான்னு சொல்கிறீங்க. ஷாவை அங்கே வந்து என்ன என் வீட்டுக்கு போயிட்டேன்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ தான் ஏஞ்சேன், ஜேகே வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க. சரி அப்பா அம்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியேன்னு கேட்குறாங்க. நீங்களும் இல்லைன்னு சொல்கிறீங்க. கிளம்பலையான்னு கேட்குறா ஷா. இல்லை ஷா பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் கட் பண்ணிடுறா. நீங்களும் ஜேகே இதெல்லாம் டச் பண்ணி பார்க்குறீங்க. லைட்டாக ஜுரம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்க்கு ஃபோன் போட்டு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஷா வீட்டில் இன்றைக்கி இருந்துக்கிறேம்மா, நான் நாளைக்கு வரேன்னு சொல்கிறீங்க. அவங்களும் கொஷின் பண்ணுறாங்க. பட் நீங்கள் பேசி சமாளிச்சுட்டு ஃபோனை வச்சுறீங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்புறமா. ஸோ நீங்களும் கிச்சன் போயிட்டு அப்போ மெயில் இல்லை, எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜிமின் வீலாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கும் நீங்களும் சமைப்பீங்க அவங்க கூட சேர்ந்து. ஸோ உங்களுக்கு தெரியும். ஒரு சூப் மாதிரி செஞ்சுட்டு அவருக்கு எடுத்துகிட்டு போய் எழுப்புறீங்க. ஜேகவும் எழுந்திருக்காரு. கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கார் இந்த டைம். ஸோ நீங்கள் சூப்லாம் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அவர் குடிக்கிறாரு. அவர் டைம் பார்க்குறாரு. மணி 5 o'clock ஆகுது. நீங்கள் உங்களுக்கு 4:30க்கெலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். டக்குனுங்களை பார்க்குறாரு. நீ வீட்டுக்கு போகலேன்னு கேட்குறாரு. இல்லை வீட்டில் சொல்லிட்டேன், இன்னைக்கு இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களை டைட்டாக ரக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் பேக்கப் பண்ணுறீங்க. நீங்கள் அவர் சூப்லாம் ஊற்றி விட்டுட்டு டேப்லெட்லாம் போட வச்சுட்டு வா ஜேகே வாக் போகலாமான்னு கேட்குறீங்க. ஜேகே ஓகேன்றாரு. ஸோ அவர் வீட்டு உள்ளே வந்து போகிறீங்க. கார்டன்லாம் இருக்கும். அங்கேயே ஒரு ஸ்மாலாக ஒரு வாக் போயிட்டுருக்கீங்க பேசிட்டு. ஸோ ஜேகே உங்களை பார்த்து நீ சாப்பிட்டேன்னு கேட்குறாரு. நான் சாப்பிடணும் ஜேகே, அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க. ஜேகேக்கு நீ வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறாரு. நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ என் முன்னாடி சாப்பிடுன்னு சொல்கிறாரு ஜேகே. நீங்களும் குக் பண்ணி ஒரு முன்னாடி சாப்பிட்றீங்க. அப்புறம் 2 பேரும் போயிட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. நடுவில் ஏஞ்சி நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஜேகேக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு. அவருக்கும் அதெல்லாம் தெரியும். தூக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு அவருக்கு தெரியுது. ஸோ நைட் ஃபுல்லாக ஏஞ்சி நடுவில் செக் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் ஏஞ்சி ஜேகே பார்க்குறீங்க. இப்போ ஜேகே நான் ஓகேவாக இருக்காரு, நார்மலாக தான் இருக்காரு. கொஞ்சம் ஜுரம்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்துட்டு இன்னமும் ஜேகே தூங்கிட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ ஏஞ்சி அவருக்கு நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு கிளம்புறீங்க. ஸோ மெயின்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பீங்க இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஒரு 10 o'clock அப்போ தான் வந்து ஜேகேவை ஏஞ்சி பார்க்குறாரு. நீங்கள் இல்லை அவர் பக்கத்தில். அங்கே நோட்ஸ் இருக்குது. அடிஞ்சு பார்க்குறாரு. படிச்சுட்டு அவரும் வந்து போய் சாப்பிட்டு அவருக்கும் ஒர்க்குக்கு போகிறாரு.
ஸோ 4 வந்து உங்கள் ஸ்கூல்கிட்ட வந்து நின்றுட்டாரு. அவர் யோசிச்சுட்ருக்காரு காரில் உட்காந்துட்ருக்கும்போது. ஸோ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அவரை பார்த்துக்கிட்டது, அவர் கேர் எடுத்து பார்த்ததெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. நம்ம லவ் கொடுக்குறது ஓகே, பட் அது ரிட்டர்ன் பேக் வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கும். அவர் ஒயனை லவ் பண்ணுறாரு, பட் ஒயன் ரிட்டன் திரும்பி அவருக்கு லவ் பேக் கொடுக்கும்போது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வரீங்க, வெளியில் வந்து ஜேகே ஒரு கார் பார்க்குறீங்க, குடுகுடுன்னு ஓடி போய் காரில் உட்காந்துட்டு ஜேகே வந்து தொட்டு பார்க்குறீங்க. ஜேகே எனக்கு இப்போ ஓகேவான்னு கேட்குறீங்க. ஜேகே வந்து தலையாட்டாரு ஓகே தான் சொல்லிட்டு. இங்கே காருக்குள்ளே 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமா உங்களை வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு அவரும் கிளம்பி போயிருப்பார். ஸோ வீக்கெண்ட் வந்துருச்சு. ஸோ இங்கே வியும் ஜிம்மியும் வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வீக்கெண்டில் ஜேகேட்ட பேசுவீங்க, ஜேகே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் வீக்கெண்டில் அவ்வளோவா பேச மாட்டீங்க. ஏன்னா ஜிம்மினும் வீ இருப்பாங்களே, பார்ப்பாங்களே, ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளோவா பேச மாட்டீங்க. ஜேகே மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுவார் வெளியிலேருந்து. இங்கே வியும் ஜிம்மினும் வந்திருப்பாங்க. நீங்கள் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிங்க. ஜாலியாக 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் 3 பேரும் மூவி போயிருப்பீங்க. நீங்கள் நடுவில் உட்காந்துருப்பீங்க, பக்கத்தில் வியூ உட்காந்துருப்பாரு. லெஃப்ட் சைடில் வந்து ஜிம்மினு உட்காந்துருப்பாங்க. ஜிம் பக்கத்தில் யாரும் வந்து உட்காடுறாங்க. ஜிம்மினி யாரான்னு திரும்பி பார்த்தா ஜியா தான். அப்படியே திருப்பி உங்களை தான் பார்க்குறாரு ஜிம்மினு. அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜிம்மினி தலையில் அடிச்சுக்கிறாரு, ஐயோ கடவுளேன்ட்டு. ஸோ இங்கே ஜிம்மினுக்கு வந்து ஜியா பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா கிஸ் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. திரும்பி இப்படி தான் உட்காந்துட்ருக்காரு. ஜியா தான் ஜிம்கிட்ட வந்து காதில் வந்து கிஸ் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிம்மிலாம் ப்ளஷ் ஆகிறாரு. அவர் காது எல்லாம் ஒரு மாதிரி பிங்கிஷ் ஆகுது. ஜியாவும் நோட் பண்ணுறாங்க அதை. அது ஒரு லவ் மூவி தான். ஜியா தான் ஜிம்மினை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ மூவி முடியுது. 4 பேரும் சேர்ந்து வெளியில் வரீங்க. ஸோ ஜியா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் ஒன்றா தான் படிப்பீங்க. உங்களால் ஜேகேக்கு மெசேஜ் கூட பண்ண முடியாது. ஏன்னா மெசேஜ் பண்ணும்போது ஜிம்மின்னு வியும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அங்கே ஜிகேவும் புரிஞ்சுக்கிறாரு. அவரும் ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. இந்த நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் 3 பேரும் எழுந்திருக்கீங்க. அரட்டை தான். அவங்க அம்மா தலையிலே அடிச்சுக்கிறாங்க. ஜிம்மினுக்கு வீ தான் திட்டு விடும். அவங்க 2 பேரால் தான் அவன் கெட்டே போகிறான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் திட்டு வாங்குறாங்க உங்களால். இன்றைக்கி ஜிம்மின் வீ தான் சமைக்க போகிறாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் 3 பேரும் டிஷ்ஷை வந்து பிரிச்சுக்கிட்டீங்க. ஒரு ஆள் ஒரு டிஷ் செய்யலான்னு சொல்லிட்டு 3 பேரும் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. பேசி சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக கிச்சனில் நின்று 3 பேரும் சிரிச்சுட்டு பேசிட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவங்க 3 பசங்களும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவங்களும் பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தோணுது, நம்ம குக் பண்ணது ஜெக்கி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஜிம்மினும் வீயும் இருக்காங்க. இப்படி கொடுக்குறதுன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் கொடுக்கணுன்னு ஆசை வந்துருச்சு. ஸோ பாத்ரூம் போயிட்டு ஜெக்கிக்கு மெசேஜ் போடுறீங்க. இந்த மாதிரி வா வீட்டுக்கிட்ட வா, நான் குக் பண்ணுறேன் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேன்னு சொல்லியிருப்பாரு. பட் அவர் சொல்லியிருப்பாரு வீ ஜிம்மினும் இருக்காங்க, எதை மாட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரும் வந்திருப்பாரு. நீங்களும் குக் பண்ணிவிட்டு ஸோ ஜிம்மினுக்கு வீயும் கிச்சன்லே இருக்காங்க. உங்களோட ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்குள்ளே அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுக்கணும், அதுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜிம்மினுக்கு ஃபோன் வந்திருக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ அவர் ஃபோன் பேச போயிருப்பாங்க. இங்கே வீ தான் பக்கத்தில் நின்றுட்டு வீயை வேற கட்டி விடணுமே சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் அப்பா கூப்பிட்டுருப்பாரு. ஸோ வீயும் போயிருப்பாங்க. இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் பண்ணிட்டு குடுகுடு வெளில வர்றீங்க. ஸோ அங்கே ஜேகே வெளியில் தான் நின்றுட்டுருப்பாரு காரில். குடுகுடு ஓடி போய் கொடுத்துட்றீங்க. மூச்சு வாங்குது, இறக்கிது உங்களுக்கு. ஜேகே பார்க்குறாரு, ஏன்டி அப்படின்ட்டு. சரி ஓகே எங்கள் அண்ணன் பார்த்துருவான்னு சொல்லிட்டு குடுக்குன்னு கொடுத்துட்டு குடுகுடு வரீங்க திரும்பி வீட்டுக்கு. கிட்ட போனால் வெளில ஜிம்மின் வந்து டோர் கிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் மூச்சு இறக்க போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஷாக்கு. ஜிம்மின் நின்னோடனே எங்கே போயிட்டு வர ஏன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த எபிசோடை இப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த எபிசோட் சீக்கிரமாக போட்டுறேன். ஓகே கைஸ், பாய்.